ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ணே, நீங்க போன படி சொல்ல பிறகு விசாரிச்சனே. ஏனே நடந்தப்ப ஏனே தப்பிட்டு ஒரு வார்த்தை சொல்லல? இல்லப்பா, வேற மாதிரி முடிச்சு விடலான்னு பார்த்தேன், சரியா வரலப்பா. ரொம்ப கொடுமனே, உங்களுக்கு போய் இப்படி ஒரு விஷயம்டா, ரொம்ப சங்கடமா இருக்குண்ணே. அண்ணே கையை கொடுங்க முதல்ல. மாமாவுக்கு இப்படி ஒரு கொடுமைன்னா வருத்தப்படுற நபர் 1 நீங்க, நபர் 2 நான். நம்மெல்லாம் ஒரே கட்சின்னு. டேய், அவன் எல்லாம் ஒன்னே மாதிரி முன்ன போயிடுச்சியா? எவ்வளோ ஒரு ஆள் தெரியுமாடாவன்? பார்க்க சுமாராக தான் இருக்காரு, வீடு அதை விட சுமாராக இருக்கு. தம்பி, அண்ணன் வீடு சாதாரணமாக தான் போதும் சொன்னாரு, அதனால தான் அந்த வீட்டை ஏற்பாடு பண்ணேன். ஏற்பாடு பண்ணீங்களா? அப்போ இது உங்க வீடு இல்லையா? இந்த மாதிரி வீடெல்லாம் நான் கையில் வச்சுக்கிறது இல்லை தம்பி. நம்ம ரேஞ்சே வேற தம்பி. இப்போ உனக்கு தெரியாது, போக போக புரிஞ்சுக்கிறவன். அம்மா வந்துட்டீங்களா? அண்ணே, இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் காது கேட்காது, ஆனால் நல்லா சமைப்பாங்க. நீங்க செய்ய சொல்லுங்க, சிறப்பாக பண்ணி கொடுப்பாங்க. சரியானே? சரிப்பா சரிப்பா. அம்மா ரொம்ப பெரியவங்க, நல்லா பாத்துக்கணும். சரியா? அண்ணே இருங்க, டீ போட்டு வரேன். நீ இருப்பா. அண்ணே நீங்க இருங்க, தம்பி டீ போட்டு வரேன். வாமா. ஆறுன அவரு எனக்கே எதுவும் தெரியலையே. ஏய், இவன் பேசுறத வச்சு சாதாரண இடம் விடுறாத. மதுரையில இவன் பெரிய ஆளுவா. மாமா பெரிய ஆளுன்னு பில்டப் ஏத்துறீங்க. இவர் என்ன மினிஸ்டரா, எம்எல்ஏவா, அரசியல்வாதியா, இல்ல கிரிக்கெட் பிளேயரா, சினிமா நடிகரா? ஏய், நீ சொல்ற ஆளுங்கெல்லாம் இவனை பார்த்து பயப்படுவாங்கடா. யாரு சாமி இவரு? டேய், இவன் வெறும் குமார் இல்ல, பினாமி குமார். இன்னைக்கு முக்காவாசி அரசியல்வாதிகளோட சொத்து இவன் பேர்ல இருக்கு. எல்லாத்துக்கும் இவன் தான் பினாமி. இவன் சொன்னான்னு வச்சுக்க, அவங்கிட்ட மறு பேச்சே இருக்காதுடா. அவ்வளவு பெரிய ஆளுவேன். அண்ணே டீ எடுத்துக்கண்ணே. அண்ணே அண்ணே, தம்பி 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 விடுங்க. ஐயா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, விடுங்க. உட்காருங்க உட்காருங்க. உட்காருப்பா. மாமா இப்பதான் உங்களை பத்தி சொன்னாரு. அரசியல்வாதினாலே ஒரு மாதிரியானவங்க, நீங்க அவங்க கிட்டே வேலையை பார்த்து சொத்து சேர்த்திருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க குடிங்க முதல்ல, குடிங்க. தம்பி பினாமியா இருக்குன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்கலாம் தம்பி. இல்ல என்கிட்டயும் நியாயம் இருக்குப்பா. யார் எங்கிட்ட சொத்தை ஒப்படைச்சாலும் சரி, எத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி கட்டாலும் சரி, நான் அப்படியே திருப்பி கொடுத்துருவேன். என்ன, அதுக்கான சர்வீஸ் சார்ஜை மட்டும் எடுத்துருவேன். அது எனக்கு மெயின் தொழில் கிடையாது தம்பி. நமக்கு தொழிலே வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறது, கந்து வட்டி கொடுக்குறது தான். அதுலேயும் ஒரு நியாயத்தோடு நடந்துக்கிருவேன். பணத்தை வாங்கிட்டு கரெக்டாக திருப்பி கொடுக்குறவனுக்கு ரொம்ப நியாயமாக இருப்பான் இந்த குமார். பணத்தை வாங்கிட்டு திருப்பி கொடுக்கலன்னா கொடுக்கலண்டா வைகாட்டில் இழுத்து விட்டு போயிட்டே இருப்பேன். தம்பி பணத்தை கொடுக்காம இருக்காங்க பாரு, அவங்க சங்காத்தம் நமக்கு எதுக்கு? ஏன் மாமா, எங்களுக்கு தெரியாம உங்க சொத்துல சில பாதிகளை இவர்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீங்களா? சீ என்னையா பேசுற நீ? அண்ணன் உழைச்சி சம்பாரிச்சு முன்னுக்கு வந்து இருப்பான், அவருக்கு எதுக்கு பின்னாமி? உனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவருக்கு எனக்கு கணக்கே வேற. சின்ன பிள்ளையில எங்கள் ஊரில் மணியார் தோப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் பெரிய கிணறு. அதில் தான் சின்ன வயசில் குதிச்சு விளையாடுவோம். அண்ணன் அந்த காலத்தில் அப்படி திடகார்த்தமாக இருப்பார். அண்ணன் மேலே வந்து குதிச்சாரு வச்சுக்குவே, தண்ணி செதறி நாங்களும் செவத்துல போய் ஒட்டுவோம். அந்த மாதிரி நாங்களாம் அந்த காலத்தில் அண்ணனுக்கு ரசிங்க. நான் ஒரு நாள் அண்ணன் மாதிரி குதிக்கணும்னு சொல்லி தண்ணிக்குள்ளே குதிச்சேன். குதிச்சா பக்கவாட்டில் இருக்கிற படிக்கட்டில் முட்டி தலையில் அடிபட்டு மயக்கப்பட்டு தண்ணிக்குள்ளே போயிட்டேன். சுத்தி இருந்து ஒரு மேல் காப்பாத்தல. அண்ணன் தான் குதிச்சு என் முடியை பிடிச்சி மேலே இழுத்து வந்தாரு. அன்னைக்கு மட்டும் அண்ணன் வரலன்னு வச்சுக்க, இன்னைக்கு இந்த குமார் உங்க முன்னாடி இல்லை. அன்னைக்கு மாமா மட்டும் குதிச்சு காப்பாத்தலன்னா இன்னைக்கு நிறைய அரசியல்வாதிங்க பெரிய சொத்து சேர்க்காம இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் உங்களை மாதிரி பினாமி இருக்கிற தைரியத்துல தானே சொத்து சேர்க்கிறாங்க. அண்ணே யாருண்ணே இவன்? வந்ததுல இருந்து லூஸ் தரமா பேசிட்டு இருக்கான். இவன் நம்மளால தானா? கூட்டு போய் கோர்த்து விட்டு போயிருவா. ஐயோ குமாரண்ண, நான் மாமாவோட நலவாழ்வு சங்கத்தின் முக்கிய மெம்பரு. சொல்லுங்க மாமா. நம்ம பையன் கொஞ்சம் லூசு பையன். அண்ணே சரிண்ணே, நான் கிளம்புறேண்ணே. போய் என்ன ஏதுன்னு பார்க்குறேன். அண்ணே
நம்மளை தாண்டி எதுவும் பண்ண முடியாதுண்ணே. தம்பியை நம்பி வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு சாதகமாக முடிப்போம்.